தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஜூலை மாதத்தை கிருபையாய் தந்து இந்த ஜூலை மாதத்தினுடைய 2வது ஆராதனை தந்திருக்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 13 நாட்கள் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் போதுமானவராயிருந்து நன்மைகளை, இரக்கங்களை, ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் தந்து நடத்தின வழிகளை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் கிருபையாய் தருவது எத்தனை மேன்மை, எத்தனை ஆச்சரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் அவிதமாய் நினைக்கிறேன். எலியா, நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். ஆனால் அவனுக்கு நாட்களை கூட்டி தந்தார். நாட்களை கூட்டி தந்து, நீ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இருக்குன்னு சொல்லி நாட்களை கூட்டி தந்து யெகூவை அபிஷேகம் பண்ணினார். சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை தன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணினான். அதற்கு பின்பு அவன் போக வேண்டிய தூரமெல்லாம் போய் கடைசியில் சுழல் காட்டில் எடுத்துக்கொண்டான். நான் வாழ்க்கையில் ஏன் வாழ்கிறோம் என்று நினைத்தாலும் கூட நாட்களை கூட்டி தந்திருக்கிறது கர்த்தர். உங்களுக்கு எனக்கும் இன்னும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது, இந்த பூமியிலே ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் கிருபையாய் நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதியை காண செய்த தேவனை நான் நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22 வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியன் கண்களில் தயை கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குறோடத்திலும் வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவான். அவர்களை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கு தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வசனம், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நம்மை வெறுமையாக்குகிறவன் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை வெறுமையாய் மாற்றுகிறவன் பிசாசு. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே நாம் படிக்கும்போது நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை தோட்டங்களை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் சொல்லுகிறார். வெறுமையாக்கும்படியாய், யாக்கோபை வெறுமையாக்கும்படியாய், உங்களையும் என்னையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படியாய் சத்துரு பலவிதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சத்துரு மாத்திரமல்ல, ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது அங்கே நகோமியுடைய ஒரு சாட்சியை நாம் கேட்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவளுடைய சாட்சி என்ன? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக்கினார். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் நகோமி என்பார்களேன் என்று சொன்னார். அப்படியானால் நகோமி என்றால் இன்பமானவள் என்று அர்த்தம். அவள் சொல்லுகிறாள், நான் கிளேசப்பட்டிருக்கிறேன், வெறுமையாயிருக்கிறேன். ஏன் இவருடைய ஜீவிதத்திலே வெறுமை? ஏன் இவருடைய ஜீவிதத்திலே தோல்வி? ஏன் இவருடைய ஜீவிதத்திலே இப்படிப்பட்ட எல்லா இழப்புகள் நேரிட்டது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஒன்று சொல்வேன், அவர்களுக்கு கிருபை இல்லை. ஜனங்கள் மத்தியிலே கிருபை இல்லை. 2வது சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவர்களோடு கூட இல்லை. ஆனபடினால்தான் வெறுமையான ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இல்லாத ஜீவியம் வெறுமையான ஜீவியம். முந்தி விதமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இயேசு இல்லாத ஜீவியம் ஜீவன் இல்லாத ஜீவியம். இயேசு இல்லாத ஜீவியம் பலன் இல்லாத ஜீவியம். யூஸ்லெஸ் லைஃப். வித்வுட் ஜீசஸ் லைஃப்லெஸ் லைஃப். Without Jesus, useless life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இல்லாத ஜீவியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
அது பிரயோஜனமில்லாத ஜீவியம். நம் இயேசுவோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்மை எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கடந்த வாரம் ஆழமாய் தியானித்தோம். எகிப்தை குறித்து கேட்டோம். இன்னும் எகிப்து பாவத்திற்கு நிழலாட்டமா இருக்கிறது. பாவத்திற்கு நிழலாட்டமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் நிழல் வேண்டாம் என்று கேட்டோம். எகிப்தினுடைய பலன் வேண்டாம் என்று கேட்டோம். எகிப்தினுடைய ஆகாரம் வேண்டாம் என்று கேட்டோம். இவைகளை விட்டு வெளியே வருவோம். தேவன் நம்மை நிறைவுள்ளவர்களாக்குவார். தேவன் நம்மை நிறைத்து அனுப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இன்னொரு குறிப்பையும் நான் உங்களோடு பேச ஆசிக்கிறேன். ஏசாயா 45 அதிகாரத்திலே எகிப்தின் சம்பாத்தியம் என்று படிக்கிறோம். ஏசாயா 45:14 படிக்கும்போது எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சவேரியரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். எகிப்தினுடைய சம்பாத்தியம், தேவனில்லாத சம்பாத்தியம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சகரியாவிலே படிக்கும்போது 10 அதிகாரம் 11 வசனத்திலே எகிப்தின் கொடுங்கோல் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல்கள் எல்லாம் கர்த்தர் நமக்காக முறிக்கட்டும். இந்த கொடுங்கோலை எல்லாம் கர்த்தர் முறிக்கட்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கோலின் கீழாய், கர்த்தருடைய கோலின் கீழாய் ஜீவிக்கிற மனுஷராய் மாறுவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை கோலினாலே மேய்க்கட்டும், கோலினாலே நடத்தட்டும். சகரியா 10 அதிகாரம் 11 வசனம். இடுக்கும் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் கர்ப்பம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நீங்கள் நானும் எந்த கோலின் கீழா இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சியோனில் வருகிற செங்கோலின் கீழா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் எகிப்தின் கோல், எகிப்தின் ஆளுகையில் இருக்கிறோமா? உங்களை என்னையும் ஆளுகை செய்வது யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எகிப்தை விட்டு வெளியே வந்தால்தான் நம்முடைய ஜீவியத்தில் வெறுமைகள் மாறும். கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். நீங்களும் நானும் எந்த சம்பாத்தியத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என் கையின் பலன், என் சாமர்த்தியமும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தந்தது என்று சொல்லாதே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தவர் கர்த்தர். இங்கே எகிப்தின் வர்த்தக லாபம், எகிப்தின் சம்பாத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் சம்பாத்தியம் அது எதை காண்பிக்கிறது? தேவனில்லாத வருமானம், தேவனில்லாத ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கர்த்தர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க ஜீவியத்தில் கர்த்தரால் வருகிற, கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கிற நன்மைகளால நிரப்பப்படுவோம். அப்படிப்பட்ட ஞானத்தினால நிரப்பப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தினுடைய கொடுங்கோல் இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் ஆளுகை செய்தது. கொடுமையின் கோல், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கோல்களுக்கு கீழாய் போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் 110 சங்கீதத்திலே படிக்கிறது போல சியோனிலிருந்து தம்முடைய செங்கோலை அனுப்புவார். கர்த்தருடைய செங்கோல் நம்மை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய செங்கோல், அந்த கோல் என்பது ஆளுகையை காண்பிக்கிறது. ஆண்டவரே, எகிப்தியன் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம், எகிப்தின் வல்லமை என்னை ஆளுகை செய்ய வேண்டாம், எகிப்தின் ஆலோட்டிகள் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரிடத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, அந்நிய வல்லமைகள் நான் ஆளுகைக்கு உட்பட விரும்பல, அந்நிய நுகத்திற்கு கீழே நான் வர விரும்பல. ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். 110 சங்கீதத்தினுடைய 2 வசனம் 3 வசனத்தை படிக்கும் போது, கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் இருக்கும். கர்த்தருடைய எவ்வன ஜனம் இருக்கும். கர்த்தருடைய செங்கோல் நம்மை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய செங்கோல் நம்மை ஆளுகை செய்யட்டும். நான் யூதாவானால் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற செங்கோல் என்னை விட்டு நீங்காது. ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரம்
10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான கர்த்தர் வரும் அளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை, செங்கோல் நீங்குவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதே வசனத்தை தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த செங்கோல் பரத்தியோன் என்று அனுப்பப்படுகிற அந்த செங்கோலின் கீழாய், அந்த செங்கோல் உன்னையும் என்னையும் ஆளுகை செய்யுமானால், தேவன் உன்னையும் என்னையும் ஆளுகை செய்வாரானால், அபிஷேகம் உங்க மேல என் மேல இறங்குமானால், நமக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனந்த தைலத்தால், நீர் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறீர், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், உங்களுடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுடைய தோழர்கள் யோவான் ஸ்நானகனை பார்த்து எல்லாரும் கேட்டார்கள், நீர் யார் என்று எங்களுக்கு சொல்லும், நீர் தீர்க்கதரிசியா, மணவாளனா, இல்லாவிட்டால் யார் என்று சொல்லும். அதற்கு அழகாக அவன் சொன்னான், மணவாட்டியை உடையவனே மணவாளன், நானோ அவருடைய அருகிலே நின்று அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிற, சந்தோஷப்படுகிற அவருடைய தோழன் என்று சொன்னார். தோழரை பார்க்கிலும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் இந்த செங்கோல் உங்க மேலே அனுப்பப்படுமானால், இந்த செங்கோல் உங்களுக்காக எனக்காக நீட்டப்படுமானால், சியோன் இருந்து இந்த அபிஷேகம் இறக்கப்படுமானால், கர்த்தர் ஆனந்த தைலத்தால் நீதியுள்ள எவ்வன ஜனமாய், பராக்கிரமத்தினாலே பிறக்கிற பணிக்கு சமானமாய் இருக்கிற எவ்வனம் என்றால் வாலிப ஜனமாய் உங்களை என்னை கர்த்தர் மாற்றுவார், பராக்கிரமசாலிகளாய் மாற்றுவார். சத்துருக்களின் மேலே நாங்கள் ஆளுகை செய்யலாம். அபிஷேகத்தாலே சத்துருக்களின் மேலே ஆளுகை நமக்கு கர்த்தர் தருவார். நீங்களும் நானும் எது நம்மை ஆளுகை செய்கிறது? எகிப்து நம்மை ஆளுகை செய்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் கொடுங்கோல் நம்மை ஆளுகை செய்கிறதா? எதற்கு நாம் அடிமைகளாயிருக்கிறோம்? பேதுரு நிருபக்காரன் சொல்லும் போது, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுரு 2:19. நாங்களோ கேட்டுக்கு அடிமையாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். எகிப்து என்று சொல்வது பாவத்தை காண்பிக்கிறது. நாம் பாவத்தில் எகிப்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எகிப்து நம்மை ஜெயிக்க கூடாது, கிறிஸ்து நம்மை ஜெயிக்கணும். இந்த எகிப்து என்பது பாவத்தை காண்பிக்கிறது. பாவம் நம்மை ஜெயிக்க கூடாது, பாவத்தை நாம் ஜெயிக்கணும். எப்படி பாவத்தை மேற்கொள்வது? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே நிருபக்காரன் சொல்லுகிறான், ஒருவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் அவனை மேற்கொள்ளாது. ஒருவன் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் அவனை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படியானால் நம்ம எந்த கோல் ஆளுகை செய்கிறது? எந்த கோல் ஆளுகை செய்கிறது? கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா, இல்லாவிட்டால் பாவம் ஆளுகை செய்கிறதா? கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாவத்தை குறித்து சொல்லும் போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் செய் என்று சில காரியங்களை சொல்லுகிறது, சில காரியங்களை செய்யாதே என்று சொல்லுகிறது. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் பாவம், செய்யக்கூடாததை செய்கிறதும் பாவம். ஆனபடினாலே நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பவுல் இதை தான் சொல்லுகிறார், பிரமாணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மீறுதலும் உண்டு, பிரமாணம் எங்கே இருக்கிறதோ அங்கே மீறுதலும் உண்டு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் நம்மை மீறுகிறவர்களாய் மாற்றாமல், நம்மை ஜெயிக்காமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் பிரமாணம், கிருபை நம்மை ஆளுகை செய்யுமானால் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பாவத்தை மேற்கொள்ள கிருபையை பெற்றுக்கொள்வோம். எதெல்லாம் பாவம் என்று 1-2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, உபாகம புஸ்தகத்திலே ஒரு பாவத்தை குறித்து மோசே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனத்திலே, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. பொருத்தனை செய்தால் நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். பொருத்தனை செய்யாதிருந்தால் தேவன் கேட்க மாட்டார், அது பாவமாய் மாறாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜீவியத்திலே பொருத்தனை செய்து பின்பு யோசிக்க கூடாது. இதைதான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். நீ உன் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுவதில்லை. நீ நேர்ந்து கொண்ட பொருத்தனை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் பொருத்தனை செய்யால் பின்பு யோசிக்க கூடாது. பொருத்தனை செய்த பின்பு யோசிப்போமானால் அது நமக்கு கண்ணியை போல் இருக்குமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்னார், அது கண்ணியாய் நமக்கு மாறிடும். வலையிலே போய் நாம் சிக்கிக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொருத்தனை செய்யாதிருந்தால் பிரச்சனை இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செய்து செலுத்தி தீர்ப்பாயாக. நாம் சொன்னதை நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 2வது ஒரு பாவம், உபாகம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருந்தோம்னா சொற்களின் மிகுதியினால பாவம் பெருகுமா. 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே வாசிக்கும் போது 19வது வசனத்திலே, Proverbs 10:19, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அதைதான் பிரசங்கியும் கூட சொல்லுகிறான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன்பாக சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியையை அழிப்பானேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகள் பயமுள்ளதா இருக்கட்டும். நிறைய பலவலன் பேசுகிற மனுஷராய் நாம் மாற வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஞானி அதை குறித்து இன்னும் அநேக காரியங்களை சொல்லுகிறான். 5ஆம் அதிகாரத்திலே, தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பொருந்தி மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை வளவலன் பேசுகிற மனுஷராக இருந்தா, தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசுறவர்களா இருந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவ சமூகத்துக்கு போகிற ஒரு துன்மார்க்கராய் நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நடையை காத்துக்கொள். கர்த்தருடைய நாமத்து தேவ சமூகத்துக்கு போய் போக்குவரத்தா இருக்கிற ஒரு துன்மார்க்கனை கண்டேன். தேவ சமூகத்துக்கு போக்குவரத்தா இருக்கிற ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஞானி சொல்லுகிறான். நீங்கள நானும் தேவ சமூகத்துக்கு போக்குவரத்துமா இருக்கிற ஒரு துன்மார்க்கனை போல இராதபடி வாயின் வார்த்தைகள் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வோமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள நானும் பிரயோஜனமுள்ள மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தர் வெறுமையாக்க விட மாட்டார். ஆனபடினாலே எகிப்தாகிய பாவத்தை விட்டு வெளியே வருவோம். சொற்களின் மிகுதியாகிய பாவம், அதோடு மாத்திரமே பொருத்தனை செய்யாத பாவம், இப்படி நிறைய பாவங்கள் இருக்கிறது.
யாக்கோபு 3:14 நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்ய தகுந்தவர்களுக்கு நாம் செய்யணுமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு திராணியை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் நாம் செய்யாமல் போவோமானால் அது பாவமாய் மாறி போய்விடும். அருமையானவர்களே, நன்மை செய்ய திராணி, நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது, நன்மை செய்ய பலன் இருக்கும் போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்வோம். இல்லாவிட்டால் பாவமாய் மாறி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நன்மை செய்யாமல் போவது பாவம். நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியிலே காத்திருக்கும். நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவமாம். மற்ற எப்படிப்பட்ட பார்வையாய் பார்க்கிறோம்? தீய நோக்கத்தோடு, கெட்ட சிந்தையோடு பார்க்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாய் பயமா இருக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 24 வேலை செய்தவனுக்கு கூலி கொடுக்காமல் போனால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Deuteronomy 24:15 அவன் வேலை செய்த நாளிலே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவல் உள்ளவனுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னமே, பொழுது போறதுக்கு முன்னமே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னமே நம்ம கூலியை கொடுத்துருவோம். யாக்கோபு நிருபக்காரன் அதில் சொல்லும்போது, அறுத்தவனுடைய கூலி என் சமூகத்தில் வந்து எட்டிற்று என்று சொல்லுகிறார். நாம் கூலியை நிறுத்தி வைப்போமானால், கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நிறுத்தி வைப்போமானால் அது தேவ சமூகத்தில் போய் அது பேசுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:4 இதோ உங்கள் வயல்களை அறுத்தவர் வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தருடைய செவிகளில் பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளத்தை நாளைக்கு தாரேன், நாளன்னைக்கு தாரேன், நம்ம பிடிச்சு வைக்க வேண்டாம். அது பாவம். கர்த்தர் ஸ்தோத்திர பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் போவது பாவம். கூலியை பிடித்து வைப்பது பாவம். சொற்களின் மிகுதினால பாவம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாதே. நன்மை செய்ய அறிந்திரும் நன்மை செய்யாமல் போனால் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். எகிப்து பாவத்தை காண்பிக்கிறது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் பிரசங்கி 9:18 படிக்கிறோம். எரேமியா 5:25 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவட்டாதிருக்கும் என்று சொல்லுகிறது. ஆம், ஏன் வெறுமை? பாவத்தின் நிமித்தம். ஏன் தோல்வி? பாவத்தின் நிமித்தம். இந்த பாவமாகி எகிப்தை விட்டு வெளியே வருவோம். பாவம் வேண்டாம் என்று வெளியே வருவோம். கர்த்தர் வெளியே வருகிற உன்னை என்னையும் நிறைவினால் நிறைப்பார், நன்மையினால் நிறைப்பார். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இந்த வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்து வறுமையாக்குறோம். ஆண்டவரே, இந்த 14ஆம் தேதி காண உதவி செய்தீர், ஆராதிக்க உதவி செய்தீர், வசனம் கேட்க உதவி செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எகிப்தில் இருந்து போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள் என்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை நிறைவேற்று நாங்கள் அதை நிழலாட்டமாய் படிக்கிறோம். பாவத்தை வெறுத்து, பாவத்து வேண்டாம் என்று மோசே போல இது எகிப்து வேண்டாம் என்று ஓடி வரும்போது, ஆண்டவரே, எங்களை நிறைவினால் நிறைக்கிறவர். கூலிக்காரருடைய கூலி பிடித்து வைக்கிற பாவம், சொற்களின் மிகுதினால் வருகிற பாவம், நன்மை செய்யாத பாவம், ஆண்டவரே, பொருத்தனை பண்ணி தேவனை ஏமாற்றுகிற பாவம், இப்படிப்பட்ட பாவ வல்லமைகளுக்கு எங்களை விலக்கி நியாய பிரமாணத்தை மீறுகிற பாவம், இவளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும், வெறுமைகள் நிறைவாகட்டும். கர்த்தர் எங்களை நடத்தும். வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.